ஹலோ காய்ஸ், நீங்கள் வந்து விளாட போகிறோம் காய்ஸ். இங்கே பாருங்க ஆல்ரெடி ஏன் அந்த பிரெயின் ராட் இதுக்குன்னா கேட்டிங்கன்னா, நேற்று நைட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தேன் வீடியோவை எத்துனதுக்கு பார்த்து அப்போ கரெக்டாக ஒன்று வந்தது. இருபத்தொம்பது காய்ஸ் நடந்தது. சார்ஜி 30% ஆயிடுச்சு. அதனால வீடியோ மொத்தமும் போயிடுச்சு. அந்த வீடியோவிலே இந்த மொத்தத்தையும் எடுத்துனேன். அதனால திருப்பி எடுக்கலாம்னே திருப்பி வந்துருக்கேன். இங்கே பாருங்க, திரும்பி வந்துக்கிறேன். ஆல்ரெடி 2 காயில் வாங்கிட்டு இன்னொரு காயில் இதான் லாஸ்ட்டு. இப்போதான் போய் வாங்கணும் காசு எடுத்துக்குன்னு. அதை விட்டு நான் 30% நான் வந்து காலையில் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டுக்கிறேன் சார்ஜ் ஏறிட்டு. இப்போ எத்தனை சார்ஜ் இருக்குன்னா 88 இருக்குது. எப்படியோ 88 கொஞ்சமாச்சு சந்தோஷம் இருக்கு. நான் ரெக்கார்ட் பண்ண பார்த்து சார்ஜ் 29 பட்டுன்னு குறைஞ்சிருது. அதனாலே ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தால் மொத்தமும் பிடி கொடுத்துருது இந்த சார்ஜி. காய்ஸ், நான் ஒரு அன்மீரபிள்ஸ் வீடியோ போட்டிருப்பேன் 99 அன்மீரபிள்ஸு. அது எனக்கு அது போல காய்ஸ். நைட்டு இன்னும் வீடியோ போட ரெக்கார்ட் பண்ணிட்டு இருப்பேன். ரெக்கார்டு இல்லை இந்த வீடியோ போடுவோம் விளாண்டுட்டே இருப்பேன். ஒரு கேம் கூட நல்ல கேமாக கிடைக்காது. தேட்டே இருப்பேன், ஒன்றும் கூட கிடையாது கைஸ். கிடைக்கவே மாட்டேனே, அந்த மாரி கிடைக்காது. அதுக்கப்புறம் தான் ஒரு வருவான் அந்த 99 அன்மீரபிள்ஸு. 99 அன்மீரபிள்ஸு விடுவாங்கனால அன்மீரபிள்ஸை போடலான்னு திருப்பி வந்திருக்கேன். இனிமே எப்போ அன்மீரபிள்ஸ்லாம் இருந்தாலும் அன்மீரபிள்ஸ் போடலான்னா வந்திருக்கேன். அதான் ஓகே. ஏன்டா ஸ்டீலி பிரெண்டை போட மாட்டேங்கன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டீலி பிரெண்டாட்டு ரொம்ப ஒரு மணி போடுறாங்க, 1:30க்கெலாம் போடுறாங்க. அவ்வளோ நேரம் தூங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு போட வேணான்றாங்க. அதனால தான் நான் 99 days மட்டும் வாட்ச் பண்ணலாமே, சரி அதுதான் இருக்குது அதையே வாட்ச் பண்ணலான்னு சொல்லி பண்ண வந்திருக்கேன். இதான் ரேட் அதிகமாக இருக்குது. இது எடுக்கிறேன்னா இது டைமண்டு, ஆனால் இது நார்மலு. இந்த ஆட்ஸுக்கும் கொஞ்சம் யூஸ் ஆகும். அதனால் இதை எடுத்துக்கிறேன். பாருங்க, ஸ்பீட் காயில் போட்டு ஸ்லோவாக போகிறேன் பாருங்க. ஸ்பீட் காயில் போட்டு ஸ்லோவாக போகிறேன்னா அவங்க பார்த்துக்கோங்க. ரோட்டில் அம்மா வண்டி வருது பாருங்க. ரோட்டில் இந்த பக்கம் வண்டி வருது, ஒரு பக்கம் தானே வண்டி வரும். ஜஸ்ட் மிஸ்ஸு மாட்டியிருப்பேன். பார்த்து மட்டும் இது ஸ்பீட் காயில் யூஸ் பண்ணால் கொஞ்சம் ஸ்பீடாக போக முடியுது ஐஸ். போக முடியுது. ஓகே, திருப்பி ஓடு. ஓகே, போயிட்டேன். திருப்பி நான் லாஸ்ட்டு இங்கே போயிட்டேன். அங்கே போக முடியாது, இந்த பக்கம் லாரி வருது. எப்படி இது தாண்டிட்டேன், இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. அடிச்சு ஏற போகிறாங்க. இதில் வேறு பேட்டில் ஐயோ முடிச்சு விட்டாங்களே. அது வேலை அந்த இடத்துல பறந்துணுக்குமே. இதுங்க எப்படி எடுக்க முடியாதுதான். கஷ்டப்பட்டு தூரம் வந்து லாஸ்ட்டில் செத்து போயிட்டேனே. திருப்பி அங்கே வரையும் போய் பிரெயின் ராட் எடுக்கணும். திருப்பி காய்ஸ் அங்கே போய் பிரெயின் ராட் எடுக்கணும். நான் வேறு நடுவில் எங்கேயோ செத்துடுறேன். அப்போ நான் ஜம்ப் பண்ணினால அந்த இடத்துல பறக்குது. அதனாலே எடுக்க முடியல. திருப்பி பஸ்லேருந்து இங்கே வரையும் போய் திருப்பி பிரெயின் ராட் எடுத்துக்கிட்டு
பாப்பா பாப்பா முடியல, கஷ்டமா இருக்கு. நம்ம இதை எடுத்துக்கலாம். ஜாப் ஜாப் ஜாப். இது லக்கி பிளாக்கு. நம்ம இதை எடுத்துக்கலாம். ஜாப் 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 சவர் எடுத்துக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இது கொஞ்சம் ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்குது. எனக்கு அப்படிதான் பார்க்க தெரியுது இப்போதைக்கு. அதனால நான் ஜம்ப் பண்ணலையே, கீழே தான் இருக்குது. போய் பட்டு நேரத்தில் வந்துடலாம். வந்து நான் ஸ்பீட் காயில் வச்சுக்கிறேன், ஸ்பீடாக போயிட முடியும். வாங்க ஒருத்தர் சித்துறாரு. அவன் ஸ்பீட் காயில் வச்சில, பிரெயின் ராட்டு வச்சிலன்னு நினைக்கிறேன். ஸ்பீட் காயில் வச்சு இல்லாமல் ஒரு சித்துறாரு கைஸ். போய் இதை பார்த்து என்ன ஆட்டு அப்படியே சொல்கிறாங்க. என்ன ஆட்டு இது? என்ன இது? பிடிச்சா என்ன ஆகும்? என்ன கைஸ் இது? இல்லை எனக்கு புரியல, என்னது? 13 பிடிச்சிட்டேன். இப்போ என்ன இதாச்சும் என்ன போய் வாங்கணுமா? வாங்கணும் தான் நான் நினைக்கிறேன். ஐயோ ஐயோ முச்சினே இருக்கிறாங்க. இருங்க கைஸ், நம்ம போய் கொஞ்சம் காசு 50 மில்லியன் வர மாட்டேங்குது. போய் பிரெயின் டாட் எடுக்கிறோம் கைஸ். பாருங்களா, ஆப்டாக இருக்கு. என்ன பண்ணுவது? வேலண்டைன்ஸ் டே அட்மின், வேலண்டைன்ஸ் டே ஈவெண்ட்டுன்னு நினைக்கிறேன். பாருங்க, ஃபுல்லாக ஆர்ட்டாக இருக்கு. சரி நம்ம போகலாம். இதை வச்சு என்ன வாங்கணும்னு நினைக்கிறேன் கைஸ். எனக்கு தெரியல, கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு சுத்தமாக தெரியல. கேஸ் ஷாப் இருக்கும், அங்கே போய் வாங்கணும்னு நினைக்கிறேன். அப்புறமா பார்த்துக்கலாம். நம்ம இப்போ போய் பிரெயின் டாட் வாங்கலாம். ஓகே, பிரெயின் டாட் வாங்க வேணாம், எடுத்துன்னு வரலாம். எனக்கு வேற வாங்கலான்னு வருது வாயில். இங்கே ஏறி போயிட்டு 40 செகண்டோ ஒரு 80 செகண்டோ இருக்கு. என்ன காய்ச்சி இது முடிச்சு கட்டினே இருக்கிறாங்க. ஐயோ கடுப்பா இருக்கே. நம்ம இருங்க, நம்ம 1 மில்லியன் வேணாம் வேணாம், நம்ம கொத்து வாங்க வேணாம். வாங்கினா காசு போயிடும். எப்படிதான் காய்ச்சி பண்ணுறது? சரி நம்ம போய் எப்படியாச்சும் ட்ரை பண்ணி வாங்க வேண்டியதான். நம்ம ஜாப் 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 சகுரு இந்த வாட்டி எடுக்க வேணாம், நம்ம வேறு பிரெண்ட் எடுக்கலாம். அதை எடுக்க போய் தான் நான் செத்துக்குன்னே இருக்கிறேன். இதோட 2 வாட்டி செய்கிறேன் அதை எடுக்க போய். ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு இதை விளாட பார்த்து கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. ஐயோ ஈஸியாக எடுத்துடலாமோ, ஈஸின்னு நினச்சிருந்தேன் கைஸ். ஆனால் போக தான் தெரியுது இது ஏம்மா கஷ்டம்னு. வாங்க, சொல்லி கூட வாய முடியல, அதுக்குள்ளே இப்போ சாப்பிட்டுட்டேன். கடுப்பாக இருக்கு கைஸ் இந்த கேமு. ஆனால் நான் எடுக்கிறேன், சீக்கிரட்டை எடுக்கிறேன் கைஸ், எடுக்கிறோம். இது செல்லுராட்சி எஃபிஷியன்சி. இது ஃபோன் மாரி பிரெயின் டாட் இருக்குதுன்னு நினைக்காதீங்க, இது பயல்ஸு தான். நான் பார்த்துருக்கேன் இந்த பிரெயின் டாட்டை. இந்த பிரெயின் டாட் செல்லுராணி வாயிலே கொஞ்சம் தான் நுழையும். ஆனால் வாயில் நுழையாத பிரெயின் டாட் இது செல்லுராட்சி எஃபிஷியன்சி. இதான் காய்ஸ் அது பேர். கேங்க ட்ராகன் கலையிலோ இதை அடுக்கு போய் நம்ம செத்துருவோம். வேணாம். இங்கே போய் பார்த்தா லபாக்க சத்துர்னித்தான் இருக்கு. கேண்டி மியூட்டேஷன்லாம் ஏதோ மியூட்டேஷனில் இருக்குது. ஏதோ ஒரு மியூட்டேஷனில் இருக்குது கைஸ். நம்ம போய் எடுத்துடலாம். ஐயோ சாவக்கூடாது.
நான் கரெக்டாக ரோட்டில் தான் செத்துடுறேன். யாராவது எடுத்துன்னு வர பார்த்தாச்சு அவங்க யாராவது எடுத்துன்னு வர பார்த்தாச்சு அவங்கள அடித்து நான் எடுத்துப்பேன். ஆனால் யாருமே எடுத்துகிட்டு வர மாட்டேங்கிறாங்க. ரோட்டில் இருக்குல்ல அதை எடுக்க போய் அவங்க செத்துருவாங்கனால அதை எடுக்காமல் வேற ஒன்று எடுக்க போவாங்க. ஆனாலே அவங்க இதை எடுக்காமல் வேற பிரெயின் எடுத்துருவாங்க. இங்கே பாருங்க, அதேமாரி தான் இங்கே ஒருத்தது. இது வேற அந்த இடத்துல பறக்குது கைஸ். இதே ஒரு கடுப்பாக இருக்கு. எப்படி எடுக்க போறேன்னு வேற தெரில. நான் எடுக்கிறேன், இந்த வாட்டி கண்டிப்பாக நான் எடுக்கிறேன். நிறையா பேர் எடுத்துடுறாங்க, இன்னும் நான் என்னால் மட்டும் எடுக்க முடியலன்னு தெரில. நான் இருக்கு பாருங்க, நான் எடுக்க தான் முடியல. 14 நம்ம அதை அப்புறமா எடுத்துக்கலாம். நம்ம அதை கலெக்ட் பண்ணிட்டு சிகரெட்டை கலெக்ட் பண்ணிட்டு இருங்க. இப்போ கொஞ்சம் பேசாமல் போகலாம், அப்போ தான் எனக்கு கான்சன்ட்ரேட் வருது. ஓகே இருங்க போகலாம். என்னம்மா போயிட்டுக்கிறேன். இதான் லாஸ்ட்டா? ஓகே லாஸ்ட்டு போயிட்டா தள்ளாலா இருக்கு. இதை எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் காசு அதிகமாக தருது. லஸ்டும் டூம் சீதோசம் இல்லை கேராமாதம் தம். ஓகே இது எடுத்துக்கலாம். அங்கே பாருங்க, ட்ரல்லாலா ஏதோ கார் பிரெயின் ஆட்டுக்குது. ஐயோ பார்த்து போகணும். நம்ம இந்த கேமராவை தான் கொஞ்சம் பெருசாக வச்சுக்கோங்கள. பெருசாக வச்சா எந்த பக்கம் வண்டி வருதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ நாங்கள் போகிறேன். எனக்கே தெரியாமல் வண்டி வருது, நான் செத்துடுறேன். அதாங்க ஒரு வெறுப்பாக இருக்கு. இங்கே தான் கஷ்டம், நான் அதிகமாக சாப்பிட்றேன். ஐயோ இந்த வாட்டி எடுத்துடுறேன் அந்த பிரெயின் ராட்டே. ஏன்னா அது கொஞ்சம் முன்னாடியே இருக்கு. முன்னாடியே இருந்து ஈஸியாக எடுத்துடலாம். அதுக்கு தான் கைஸ் இது லாரி வந்துன்னே இருக்குது. நான் ரோலர்ஸ் கொடுத்துருக்கேன்னு கடுப்பாகுது. ரோலர்ஸ் கொடுத்தா எங்கே ஸ்பான் பண்ணி விடுவாங்க தெரில. அதனால் இப்போதைக்கு ரோலர்ஸ் கொடுக்க வேணாம். எங்கேயும் ரோப்ளக்ஸே 1 ரோப்ளக்ஸ் தான் இருக்கு, கொடுக்கவும் முடியாது. எப்படி கொடுப்போம் தான் தெரியல. சரி எங்க இருக்கு? பின்னாடி எப்படி எடுப்பேன் நான்? எப்படி ஐயா கடுப்பாதே. இருங்க நான் போய் காசு கலெக்ட் பண்ணிட்டு காயில் எடுத்துன்னு கடுப்பாகுது. இப்போ நம்ம எடுக்கிறோம். இந்த ட்ரக்கு வேற, இந்த ட்ரக்கு இந்த காரு வந்து சோழி முடிச்சு விட்டுருக்குது. கடுப்பாகுது கைஸ், ரொம்ப கடுப்பேற்று. நான் எப்படியாச்சும் 50 மில்லியன் காயின் வாங்கி தான் அடுத்து போக முடியும்னு நினைக்கிறேன். பாருங்க, அந்த கேரமதுந்தம் எடுத்தேன், அப்படியே மேலே அந்த இடத்துல பறந்து இருக்குது. இன்னொன்று அந்த இடத்துல பறந்து இருக்கு. இல்லை ரோடு நடு ரோட்டில் போய் கீழே அப்படியே இருக்கு. அதனால் எடுத்துறவங்க அவர் போகிறாரு, செத்துறாரு, நம்ம எடுத்துக்கலாம். அவர் போகிறாரு, அவர் செத்துறாருன்னா நம்ம எடுத்துடலாம். ஆனால் சாக மாட்டேங்கிறாரு. ஆனால் நம்ம இதே எடுத்துக்கலாம். என் அம்மா ட்ரை பண்ணி பார்த்தாலும் நான் செத்துனே இருக்கிறேன். ட்ரை பண்ணுறேன் சாவுறேன். இந்த பாருங்க, ட்ரை பண்ணுறேன்னா சாவுறேன். இதே ஒரு கடுப்பாக இருக்குது.
மற்றவங்களாம் எப்படி எடுக்கலாம்னு தெரில. இங்கே பாருங்க, அவரும் ஸ்பீட் காயில் தான் வச்சுக்கிறாரு 2 பேரே. ஆனால் அவர் மட்டும் கொஞ்சம் ஸ்பீடாக போயிடார். ஸ்பீடாக இல்லை, நான் காய்ஸ் இது இந்த தவிர மற்ற 2 லவாக்க சத்துரித்தேன் ஜம்ப் பண்ணல. அதனால் எடுக்க முடியும்னு நினைக்கிறேன். எடுக்க முடியும்னால அதை இப்போ போய் எடுக்கிறேன்ல போய் பார்க்குறேன். ஃபஸ்ட்டு இந்த ட்ரக்கு தான் கைஸ், இந்த ட்ரக்கு தான் எனக்கு அதிகமாக சாப்பிச்சு நிற்குது. அது இன்னும் ஒருத்தர் வந்துருக்காரு. நான் அங்கே பார்த்தேன், இன்னும் ஒருத்தர் வந்துருக்காரு போலையே. அது ஈவெண்ட்டே முடிஞ்சிட்டு. அது ஈவெண்ட்டு ஏதோ ஈவெண்ட்டு நடந்தது. அது ஈவெண்ட்டே இப்போ முடிஞ்சிட்டு. அது எம்மா நேரம் இருந்திருக்குன்னு தெரில. ஆயிடுச்சு அது பார்த்துது. இவன் காசு அதிகமாக ஏறின்னு நினைக்கிறேன். பிரெயின் ராட்டு அது சிகரெட்டு தான் கைஸ், அது சிகரெட்டு தான் எடுக்கவே முடியல. அது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்படிதான் எடுக்கிறதுன்னு தெரில. நம்ம ஆனால் கிட்ட இருக்க அப்படின்னாட்டே எடுத்து போயிடலாம்னு இருக்கிறேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பாருங்க, பக்கத்தில் ஜஸ்ட்டு மிஸ்ஸு முடிச்சு கட்டிடுவாங்க. எத்தனை வண்டி தான் இப்படியே காய் சொன்ன மேலே எத்தனை 100 செகண்ட் டைமு பார்த்து எடுத்துட்டு வந்துட்டேன்னா நான் இது எடுத்துட்டு வந்துட்டேன்னு சொல்லலாம். காசும் சேர்த்துடலாம். கடவுளே, எத்தனை தரணும் பார்த்து நிதானமாக எடுத்துட்டு வந்தால் முடிஞ்சு. பார்த்து இந்த பக்கம் ரோடெல்லாம் பார்த்து வரணும். இங்கே ஒரு வண்டி எதா அப்படின்னு நின்றுக்கணும், இங்கே ஒரு வண்டி எதா அப்படின்னு நின்றுக்கணும், இங்கே ஒரு வண்டி எதா பார்த்து நின்றுக்கணும். அந்த ரோட்டில் போக பார்த்து ஒரே பயமாகவே இருக்குது. ஏன்னா செத்துருவேன் நான். ஆனாலே பார்த்து போகணும்னு ஒரே கட்டத்தில் இருக்கிறேன். செத்துட்டா பஸ்லேருந்து விட்றாங்க. இதுக்கு என்ன செக் பாயிண்ட் வச்சா கூட அங்கேருந்து வரலாம். பஸ்லேருந்து விட்றாங்க. எனக்கு என்ன வண்டி வருதா, லாரி வருது. வண்டி வரும் பார்த்தா கிட்ட வந்துட்டேன் கைஸ். இதை கண்டிப்பாக நான் எடுத்துருவேன். கிட்ட வந்து இங்கே இப்போ கூட செத்தா கூட கிட்ட தான் இருக்குது. ஸ்பீட் காயில் எடுத்துன்னு போட்டு வந்துருக்கும்ல. எத்தனையா கைஸ், எப்படியோ ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு பிரெயின் ராட்டே எடுத்துக்கிறேன் இப்போதான். ரொம்ப நேரம் கழிச்சு சீக்கிரட்டே இப்போதான் எடுத்துக்கிறேன். பாருங்க, நம்ம அக்ரேட் பண்ணி விட்டுடலாம். பாருங்க, இந்த பொண்ணே காலாம் வேஸ்ட். அக்ரேட் பண்ணி விடலாம், பேச்சு நல்லா இருக்கும். கட்லேயே தான் ரேரஸ்ட் பிரெயின் ராட்டு. எனக்கு இப்போதைக்கு தான் ரேரஸ்ட் பிரெயின் ராட்டு. காசு போட்டு அம்மா வந்துச்சு பாருங்க. 4 மில்லியன் வந்துட்டு அதை கொடுக்கலாம். வாடி வீட தரும் பாருங்க. ஒரு 3 சிகரெட் எடுத்துறாரு. அதான் நான் இப்போதைக்கு ஒரு சிகரெட் தான் எடுத்துக்கிறேன். அந்த போர்டில் கூட தவறு பார்த்துக்கலாம் போலையே. ஓகே, திருப்பி போனால் அடிதான் வாங்க போகிறேன். ஒருத்தரே கூட தான் ஸ்டார்ட் ஆகிறார். அவரே 3 சிகரெட் எடுத்துறாரு. நான் ஒரு சிகரெட் தான் எடுத்துக்கிறேன். ஜஸ்ட் பிசவுட்ல சூப்பிட்டேன் நேரத்தில். இது ரேர் ஸ்டோரி. இது நல்லா காசு கொடுக்கும். இது கூட ஐயோ காய்ஸ், சீக்கிரட் எடுக்க மாட்டேன். சீக்கிரட் எடுக்கவே மாட்டேன். திருப்பி லெஜண்டரி மித்திக்கு அதே எடுத்துட்டு போயிடலாம்.
இதுதான் லாஸ்ட்டு. அதுக்கப்புறம் நான் மித்திக்கு சிகரெட்டு தான், மித்திக்கு லெஜெண்ட்ரி தான் எடுப்பேன். சிகரெட்டு கடுப்பேற்றுது கைஸ். இதான் லாஸ்ட்டு. சிகரெட் இருந்ததுன்னா தான் வாட்டி சிகரெட்டே எடுத்துருப்பேன். அப்புறம் சிகரெட் எடுக்கலான்னா லெஜெண்ட்ரி மித்திக்கு தான் எடுப்பேன். லெஜெண்ட்ரி இல்லை மித்திக்கு காடு அந்த மாரி தான் எடுப்பேன். நடு ரோட்லேயே நிறுத்தி வச்சிட்டேன் கைஸ். எடுக்கிறது கஷ்டம். நம்ம எங்கே போயிடலாம். எடுத்துட அடுத்தது இங்கே போய் ஓகே. இன்னும் ஏதோ சைக்கிள் ஓட்டுது. சைக்கிள் ஓட்டுற அப்படின்னு வேலண்டைன்ஸ் டேல அந்த அப்படின்ட்டு. ஓகே, இந்த ட்ரக்கு தான் கைஸ் எனக்கு அதிகமாக சாவடிக்கிறது. இந்த ட்ரக்கு தான். இந்த வண்டி கூட ஒரு 2 வாட்டி சாவடிச்சிருக்கோம், ஒரு 2 வாட்டி 3 வாட்டி. ஆனால் என் ட்ரக்கு எப்போ பார்த்தாலும் வச்சுன்னே இருக்குது. பாருங்க, இப்போ கூட இந்த காரோ ட்ரக்கோ ஏற்றுச்சு கிட்ட எடுத்துருவோன்ட்டனால இப்போ நம்ம எடுத்துடலான்னு நினைக்கிறேன் கைஸ். பார்க்கலாம் எடுப்பனா இல்லை மொக்க வாங்குவானு பார்க்கலாம். எங்க இறந்துப்பா என் ஃப்ரெண்ட் எடுத்து போகிறாங்க கைஸ். என் ஃப்ரெண்ட் எடுத்துட்டு போகிறாரு. அதில் வேறு அவராச்சும் கொஞ்சம் தூரம் எடுத்துட்டு வந்துட்டாரு. ஐயோ என்ன கைஸ் இது ஏமா கடுப்பாகுது. இருங்க, லாஸ்ட்டு சிகரெட் எடுத்துட்டு கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி வச்சுக்கலாம். காசு அள்ளிட்டு காயில் வாங்கிட்டு இதை முடிச்சிக்கலாம். ஏன்னா இதுக்கேமா நான் ஆயிடுத்துன்னு பார்க்குறேன். 22 minutes ஆயிடுத்து. ஐயோ இருங்க, நம்ம போய் காசு வாங்கலாம். காசு வாங்குறேன். ஐயோயோ 100 மில்லியனா? 100 மில்லியன் எடுத்து 50 போட்டு கால் வாங்கிட்டேன். இதுக்கும் ஸ்பீடு வச்சு பார்த்தா இதான் செம்ம ஸ்பீடாக போகுது. நான் இன்னொரு வீடியோவில் ஷார்ட்ஸில் வேணா ஒரு காயின் எப்படி ஸ்பீடாக போட்டுருந்தேன். ஓகே, ஓடு 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 ஓடு. ஐ இப்போ கூடவா? ஓகே, வீடியோ நம்ம போய் அங்கே போய் முடிச்சிக்கலாம். ஓகே, ஸ்பீட் கையில் போட்டு போகலாம். ஓகே காய்ஸ், வீடியோ விட்டுக்கிட்டு வந்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெரிய காய் எழுதுருங்க. பாய் காய்ஸ், பாய். அடுத்த வீடியோ பார்க்கலாம். இந்த வீடியோ போட கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், பாய்.